முறுக்கு அவல் பொரி. இன்னைக்கு வந்து சட்டுப்புடு சமையல்ல ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெசிபி நம்ம கத்துக்க போறோம். எல்லாருக்குமே ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற ரெசிபியோட பேர் என்னன்றது தெரிஞ்சுப்போம். மேடம் உங்களோட பேர் சொல்லுங்க. ரமா ரங்கநாதன் என் பேரு. ரமா ரங்கநாதன். உங்களோட சொந்த ஊர் இது? சொந்த ஊர் எங்களுக்கு சங்கம். அது எங்க இருக்கு? ஹாசனா டிஸ்ட்ரிக்ட். ஓ, இங்க இருந்து எவ்வளவு தூரம்? 120 மைல் ஆகும். 120 மைல்ஸ் ஆகும். ஓகே ஓகே. சோ நீங்க மைசூர் எப்ப வந்தீங்க? நாங்க வந்து அப்பதே 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆச்சு. தமிழ் நல்லா பேசுவீங்க? பரவாயில்ல. பரவாயில்ல. கன்னடம் நல்லா பேசுவீங்க? கன்னடாவும் நல்லா கன்னடாவே பேசுறது ஜாஸ்தி. கன்னடா தான் அதிகமா பேசுறீங்க. ஓகே ஓகே. சோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? கொಬ್ಬರಿ மிட்டாய். கொಬ್ಬரி மிட்டாய், தேங்காய் வச்சு மிட்டாய். இது யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? எங்க அம்மா. அம்மா கத்து கொடுத்தா. அம்மா நல்லா சமைப்பாங்க. ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. தேங்காய் பூ, கடலை மாவு, நெய், சுகர் பவுடர், பால். அவ்வளவுதான் தேவையான பொருட்கள். சோ 5 இன்கிரிடியன்ட் தான். என்ன பர்ஃபி மாதிரி வரும்? அது பர்ஃபி மாதிரி வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? இது முதல்ல தேங்காய், இது சர்க்கரை ரெண்டு மிக்ஸ் பண்ணுவோம். சரி ஓகே. அடுப்பு பத்த வைக்கணுமா? ஓகே. கொஞ்சம் நெய் போடணும். கொஞ்சம் நெய் போடணுமா? ஒரு ஸ்பூன் போடலாமா? போதுமா? அப்புறம் சர்க்கரை. சர்க்கரை எவ்வளவு போடணும்? சர்க்கரை இது 2, இது 1, அது 2. ஓ, அது 1 கப்னா இது 2 கப். அது பால். பால் கொஞ்சம் தான் எடுத்துக்கீங்க. போதுமா? போதும். ரொம்ப போட்டாலே ரொம்ப போது. அது கடலை மாவு. கன்னடத்துல வந்து கடலை மாவுக்கு கடலை ஹிட். ஓகே ஓகே. மாவுனாலே ஹிட் தான் இல்லையா? அது டேஸ்டுக்காக போடுறது. இது கடலை ஹிட் போடுறது டேஸ்டுக்காக தான். இது எவ்வளவு நேரம் இந்த மாதிரி கலக்கணும்? இப்படி கட்டியா இருது. அது சக்கரை எல்லாம் மெல்ட் ஆகணும். ஓகே. இங்க உங்க வீட்டு பக்கத்துலயே இந்த பார்க்குக்கு பேர் என்ன? சஞ்சீவினி பார்க். சஞ்சீவினி பார்க். ஈவினிங் டைம்ல இங்க நல்ல கூட்டம் வரும் இல்லையா? கூட்டம் வரும். ஓகே. நீங்களும் வாக்கிங்லாம் போவீங்களா? காலையில போவீங்க. மைசூரே பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீனரி நிறைய இருக்கும் இல்லையா? ஆமா, இருக்கு. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பார்க் எல்லாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க மைசூர்ல. ரொம்ப பார்க் இருக்குது. இங்க நிறைய பார்க் இருக்கு. பாக்குறதுக்கே அழகா இருக்கு. நம்மளோட ஹெல்த்துக்கும் அது வந்து எவ்வளவு நல்லது அப்படின்றது இப்பதான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. கிரீனரியா இருக்குது மைசூர். இந்தியாலயே செகண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டி அப்படின்ட்டு பேர் வாங்கியிருக்கேன். சோ நல்லா இப்ப வந்து மர்ஜ் ஆயிடுச்சு இல்லையா? கொஞ்சம் இதுக்கெல்லாம் இதா இருது இல்ல, இதெல்லாம் விட்டு வருது. ஆமா, பாத்திரம் எல்லாம் பிரமாதமா இருக்கு. நல்ல ஸ்மெல் வேற வந்துட்டு இருக்கு. நெய் வந்து அவ்வளவு போட்டா போதும், அதுக்கு மேல வேண்டாம் இல்லையா? இல்ல, இதுல நெய் இருக்குது. அது தேங்காய் நெய் இல்லையா? ஆமா, அதுலயே அந்த இது எண்ணெய் இருக்கு. அதுக்கே பால் கொஞ்சம் தான் ஊத்தணும். அது இல்லாட்டா ரொம்ப ரொம்ப டைம் கொடுக்கறது இல்லையா? அதுக்கே பால் கொஞ்சம் கம்மி ஊத்தி அதை வந்து அதையே நல்ல சுண்ட இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். அடுத்தது இதுல என்ன பண்ணணும்? நெய் போடணும். நெய் போட்டோமா? ஸ்ப்ரெட். அது ஸ்ப்ரெட். கொஞ்சம் அப்படியே நல்ல இது இல்ல, அதுக்கு கொஞ்சம் விட்டு பண்ணால ரொம்ப வேகமா ஆறுது. ஆமா, கொஞ்சம் விட்டு பண்ணணும். சோ இது வந்து இதுல இந்த தட்டுல வந்து நம்ம ஊத்தணும் இல்லையா? ஊத்தணும். இது இந்த சுகர் பவுடர் எதுக்கு? அது கொனையில அது கட்டி ஆகாது. ஓகே, ஸ்மூத்தா வருது இது மிட்டாய். ஓ, சின்ன பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல இது. ஸ்வீட் இல்லையா? எல்லாருக்கும் பிடிக்கிறது. ஆனா இப்ப எல்லாம் சுகர் இதெல்லாம் இருக்கிறதுனால இது நிறைய பேர் சாப்பிடுறது. சக்கரை கம்மி பண்ணிக்கலாம் வேணும்னா?
சக்கரை கம்மி போட்டாலும் இதா இருக்கு இல்ல இது செட் ஆகாது. அந்த லிமிட் அது 1:2 ரேஷியோல போட்டாகணும். என்னன்னா ஆச்சி இல்ல அது அந்த சுகர் பவுடர் இருக்குது. ஆமா அது போடுறது. இப்ப போடணுமா? இன்னும் கொஞ்சம் போடு. அப்போ கட்டி ஆகாது இது மிட்டாய். ஸ்மூத்தா வரும். ஸ்மூத்தா இருக்கும். ஸ்மெல் வருது இல்லையா? நல்ல ஸ்மெல் வருது. பிரமாதமா. சோ இப்போ இந்த சக்கரை பவுடர் போடலாமா? கொஞ்சம் போடு. கொஞ்சம் அத்தனை ஒண்ணும் இல்ல. போடு. இன்னும் ஆச்சு. இது ஆயிடுச்சு. இன்னும் ஆச்சு. இத வந்து தட்டுல போட்டு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளவு ரெடியா அறுத்ததுக்கு அங்க வச்சிடறேன். சுடி இருக்குது இல்லையா இது? ஆமா. இது கொஞ்சம் இதான மேல பீஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான கொப்பரி மிட்டாய் தயாராயிடுச்சுங்க. இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பீஸ் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம். நான் ஆனா சூடாவே சாப்பிட போறேன். கொஞ்சம் கொடுங்க. ஆஹா, கொப்பரி மிட்டாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுமா? பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். சான்ஸே இல்ல, பிரமாதமா இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டாவும் இல்ல, இந்த தேங்காவோட அந்த ஸ்மெல் நல்லா கிடைக்குது, நெய்யோட ஸ்மெல் இதெல்லாம் சேர்ந்து பிரமாதமான காம்பினேஷன். இந்த கடலை மாவு போட்டதுனால ஒரு கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா அதுல. இது நல்லா ஆற வச்சு நீங்க நல்ல டைமண்ட் ஷேப்ல பீஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சூப்பரான ஒரு தேங்காய் பர்ஃபி மாதிரியே இருக்குங்க. கர்நாடகால இது ரொம்ப ஃபேமஸா? ஆமா. கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான கொப்பரி மிட்டாயோட ரெசிபி இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க.